நானே தான் வீட்டுக்கு போயிருந்தேன். நீங்க ரொம்ப சோகமா கோயிலுக்கு போயிருக்கீங்கன்னு வீரா சொன்னாப்ல. சரி இங்க வந்து பார்க்கலான்னு பார்த்தா அப்படியே அழுகு மூஞ்சி மாதிரி உட்காந்துருந்தீங்க. உங்களுக்கு எப்படி குஷி பார்த்ததுன்னே தெரில. அதான் அந்த பக்கத்து கரையில இருந்து அப்படியே உள்நீச்சு அண்டர் வாட்டர்லேயே வந்து அப்படியே கபால்னு வெளியே வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தேன். எப்படி நாங்க சர்ப்ரைஸ் ஆனீங்களா? நாங்க நாகராஜ் உங்களுக்கு என்னெல்லாம் பண்றோம் பாருங்க. போயிட்டுங்க கம்மிங்க விட்டுங்க. உள்ள பயங்கர குளிரிங்க. அப்படியே எல்லைக்கு டிஸ்டர்ப் பண்ணாமா அலேக். சரிங்க. இதோனே நீங்க எத்தனை விலகு அப்படி கரெக்டா கண்டுபிடிச்சோம் பாருங்க. நாங்க அப்படி நீங்க தண்ணியில விடுங்க. கம்மாண்ணா விடுங்க 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 விடுங்க. விடுங்க. விலகி ஃப்ளோட்டிங் த வாட்டரே. எப்படி இங்க இருக்கானா? சண்டை போட்டுட்டு போனவன எப்படியாவது இன்னைக்கு சமாதானப்படுத்த வேண்டியதுதான். மாப்பிள இந்த வர்றேன். மாப்பிள இது யார்? இது நடுவுல கரடி மாதிரி. மாப்பிள பஞ்சு வந்திருக்கேன்டா. ஜிலேபி நிக்க அவங்கள டிஸ்டர்ப் செய்யண்டா. எல்லாத்தோட உங்க வேலைக்கு தாங்க கின்னு எரியுது. தம்பி அண்ணா கோயில்ல சப்பரம் தூக்குறாங்க, கொஞ்சம் வந்து உதவி பண்றீங்களா? சரி சரி கண்டிப்பா. நீ போங்க நான் வந்துடுறேன். ராஜே போய் வெயிட் லிஃப்டிங் பண்ணி வரேன். கம் ஆன். மாப்ள பஞ்சே என்னடா? ஐ எம் வெரி சாரிடா மாப்ள. உர்ரா அதெல்லாம் அப்ப மறந்துட்டேன்டா. நான் கூட நினைச்சிட்டேன். வெரி சாரிடா. சரி அத்தோட கோயில வந்து சப்பரத்தை தூக்குறாங்களாம். வெயிட்டா 2 ஆள் வேணுமா? வா போலாம். போலாம். மஞ்சுஜி நீங்க இங்கே இருங்க, நாங்க போய் தூக்கின்னு வரோம். ஓகே வாடா. மஞ்சு பஞ்சு காம்பினேஷன் கரெக்டா இருக்கு. மச்சி வாடா. இந்த வர மாப்ள. ஓய் இப்போ என்ன சொல்ற? உங்களுக்குள்ள காதல் இருக்கறத ஒத்துக்கறியா? தேங்க்ஸ் டி. யாரெல்லாம் தெரியாது. வீட்டுக்கு வந்து நீ தான் பணத்தை எடுத்தீங்கன்னு பழியை ஏற்றுக்கோங்கன்னு வேதாஜி சொன்னாங்க. ஏற்றுக்கிட்டேன். எதுக்காகம்மா? எதுக்காக அந்த பழி இவனை ஏத்துக்க சொன்ன? சொல்லு. எதுக்காக அவன் புருஷன் திருட்டு பழியை ஏத்துக்க சொன்ன? ஏன்னா கல்பனா இதை பண்ணிருக்க மாட்டான்னு நான் நம்பினேன் மாமா. கல்பனா இதை பண்ணிருக்க மாட்டான்னு நான் எவ்வளவோ சொன்னேன். நீங்க யாருமே அதை கேட்க தயாரா இல்ல. நான் திருடல என்ன நம்புங்கன்னு சொல்லி அவ அழுதப்போ அவ கண்ணுல உண்மையும் அப்பாவித்தனமும் இருந்துச்சு மாமா. அதை என்னால உணர முடிஞ்சது. முக்கியமா எல்லாத்தையும் தாண்டி ஒரு வீட்ல மகன் திருட்டு பழியோடு வாழலாம், ஆனா மருமக திருட்டு பழியோடு வாழ முடியாது மாமா. செய்யாத குற்றத்துக்காக
நீங்க எல்லாரும் கல்பனா மேல வீண் பழி சுமத்துனீங்க. எனக்கு பயமா இருந்துச்சு மாமா. அதான் அவருக்கு ஃபோன் பண்ணி பழி அவரை ஏத்துக்க சொன்னேன். அவரும் ஏன் இதுக்குன்னு எதுவுமே கேட்காம கல்பனா இந்த வீட்டுல நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காக பழியை ஏத்துக்கிட்டாரு. உங்க எல்லாருக்கும் மறுபடியும் சொல்றேன், கல்பனா மனசு மாறிட்டா மாமா. நம்ம எல்லாருமே அவளை முழுசா நம்பணும். அவ உண்மையாவே மனசு மாறிட்டான்னு எல்லாரும் நம்புங்க. அது போதும். அம்மா வேதவள்ளி, வயசு மறந்து ஒண்ணு கையெடுத்து கும்பிடணும்னு தோணுதுமா. கல்பனா, நீ இந்தம்மா தப்பு நடந்துருச்சுமா, என்ன மன்னிச்சிருமா. நீ கண்ணா, கண்ணா, நீ எத்தனை பெரிய காரியம் பண்ணிருக்கிறா, எத்தனை பெரிய காரியம் பண்ணிருக்கிற. ஒண்ணு போய் அடிச்சுட்டு இப்படி அழாது கல்பனா, நீ நல்லவ கல்பனா, எனக்கு தெரியும். நான் எவ்வளவு கெஞ்சினேன், என்னை யாருமே நம்பல. ஆனா நீ ஆரம்பத்துல இருந்து கல்பனா திருடி இருக்க மாட்டான்னு சொன்ன. நீ சொன்னதும் இல்லாம உன் புருஷனையே எனக்காக பழி ஏத்துக்க வச்சு. ரொம்ப தேங்க்ஸ் வேதவள்ளி. என்ன இதெல்லாம்? அழாத. என் பையன்டா, என் பையன். அண்ணா சூப்பர்ண்ணா. என் அண்ணன் தானே. டேய், நான் கூட கல்பனாவை நம்பலடா. ஆனா நீயும் வேதவல்லியும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா. ஒண்ணா நான் எல்லாம் ஒண்ணா ஏவா சாமி, ஏதோ ஒரு சின்ன பொய் சொல்றீங்கன்னு நினைச்சு நானும் கண்ணை மட்டும் நீங்க சொன்னதை அப்படியே சொல்லிட்டேன். கொடை வள்ளல் கொடை எடுத்து பின்னு பின்ட்டாருங்க. அடே எங்க அப்பா எங்க அப்பா ஓல்டு மேன் நினைச்சேன். இல்ல போல்டு மேன். அப்பா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, தவிட்டு ஒத்தனை கொடுத்தா சரியா போயிடும். என்னமோ சொல்றீங்க, நானும் கேக்குறேன். வைங்க. தைலம் இருந்து தேய்ச்சி கொடுக்க போகுதுங்க ப்ளீஸ்ங்க. சரி, வெந்த புள்ள வேலை பச்சற மாதிரி சூட்டு வைக்கிறீங்களே ஏம்மா. ஐயோ, ஒழுங்கா படுங்க. சாரிங்க. என்னத்துக்குங்க சாரி? நீங்க நல்லா தானே மருந்து போட்டுக்கிறீங்க, அப்புறம் எதுக்கு விடுங்க. அதில்ல, என்னால தானே இதெல்லாம் நடந்தது. நான் போய் சொல்ல சொன்னதுனால தானே உங்களுக்கு இந்த அடி கிடைச்சது. அதனால தாங்க சொல்றேன். ஐம் சாரி. ஐயா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இதை நான் வேற ஒரு ஆங்கிள் பாக்குறேன். எப்படி? இல்லைங்க, நம்ம குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்கு, அதோட சமாதானத்தை காப்பாத்துறதுக்காக எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு. அதை நீங்க கொடுத்தீங்கன்னு நினைச்சுக்கிறேன்.